வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி உங்களுக்காக கதைகளை சொல்றத பல வருஷங்களா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ ஏன்டா பண்ணோம் அப்படின்ற நிலைமைக்கு ஒரு சில பேர் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்ப வரைக்கும் தமிழ் வாய்ஸ் ஓவர் வீடியோ போடாததுக்கான ரீசனும் அதுதான். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றது வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர் திரும்ப வரும் பொழுது அவரே சொல்லுவாரு. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறது எல்லாம் என்ன அப்படின்னா, எப்படி நீங்க ஃபிலிம் ரோலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நமக்குன்னு ஒரு vlog சேனல் ஒன்று இருக்கு. அதுல நம்ம வானியா ஜானஸ் கூட பண்ற எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால எல்லாரும் ஞாபகமா மை லிட்டில் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நான் சேனலுடைய லிங்கை போட்டிருக்கேன். ஸோ எல்லோருமே உங்க சப்போர்ட்டை கொடுங்க. உங்க சப்போர்ட் தான் எல்லாம். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பிரெஞ்சு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான ஹாரர் சீரீஸை தான் பார்க்க போறோம். அதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு லேடி ஒருத்தங்க அவங்களுடைய அம்மா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. ஒரு ஹாரர் நாவலை படிச்சுட்டு அந்த நாவல்ல வர சூனியக்காரியே நான் தான் அப்படின்னு கொடூரமா நடந்துக்க அந்த அம்மாவுடைய பொண்ணும் அந்த நாவலை எழுதின அந்த ஆத்தர்கிட்டயே போயிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆரம்பத்துல இத பொய்ன்னு நினைக்கிறாங்க. ஆனா அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த சீரீஸோடைய முழு கதையே. மொத்தம் 8 எபிசோடு இந்த ஒரே வீடியோல பாத்திரலாம். அதோட வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இது ஒரு பயங்கரமான ஹாரர் சீரீஸ். பார்த்தே ஆகணும். மஸ்ட் வாட்ச். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம மழையன்ன்ற ஒரு பிரெஞ்சு ஹாரர் சீரீஸை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு லேடி ஒருத்தங்க அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க அம்மாவை காணோம். அந்த லேடியும் அம்மா நீ எங்க இருக்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மெதுவா அவங்க பாத்ரூம் கிட்ட போகும்போது தான் அங்க அம்மா இருக்காங்க. அம்மா இங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த லேடி கேட்ட உடனேயுமே அம்மா திரும்பி பாக்குறாங்க. அந்த லேடிக்கு ஷாக்கு. ஏன் அப்படின்னா, அம்மா பாத்ரூம்ல கண்ணாடியை பார்த்துக்கிட்டு அவங்க வாய்க்குள்ள இருக்கிற பல்ல அப்படியே பிடுங்க ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு சொட்டு கூட வலிக்கவே இல்லை. அப்படியே பிடிச்சு பிடுங்கி அந்த பல்ல எடுத்து அவங்க பொண்ணு கிட்ட காமிச்சு இதை நீ எம்மா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு வித்தியாசமா சிரிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த லேடியும் ரொம்பவே பயந்து போறாங்க. இப்ப கதை அப்படியே பிரான்ஸ்ல ஒரு ஆத்தர் கிட்ட போகுது. அவங்களோட பேரு எம்மா. அவங்க வந்து நிறைய புக்ஸ்லாம் எழுதிருக்காங்க. அதுவும் மேரியன் அப்படின்ற ஒரு புக்கை மட்டும் 10 வருஷமா எழுதிக்கிட்டு இருக்காங்க. நிறைய வால்யூம் வந்துருச்சு. எல்லா புக்கும் சேல்ஸ்ல சும்மா வேற லெவலு. இன்னைக்கு இவங்க வந்து அந்த மரியன் என்ற ஹாரர் நாவலுடைய லாஸ்ட் வால்யூமை தான் ப்ரீ ரிலீஸ் பண்றாங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட அந்த புக்கோடைய எண்டையுமே எம்மா படிச்சு காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தரா கேள்வி கேட்க அதுல ஒருத்தங்க 10 வருஷமா நீங்க எழுதின நாவலுடைய இந்த எண்டிங் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கு எம்மா வந்து, ஏன்னா நான் இதை ஓப்பன் எண்டிங்கா விட்டுருக்கேன். படிக்கிற ஆடியன்ஸோடைய மைண்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க எண்டிங்க முடிவு பண்ணிப்பாங்க. அதோட 10 வருஷமா இந்த நாவல்லையே இருந்துட்டேன். நான் இதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன். வேற விதமான நாவல்களை நான் எழுத போறேன் அப்படின்னு எம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறமா எம்மா வந்து அந்த லாஸ்ட் வால்யூம் புக்கை வாங்குற அவங்களுடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் சைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கா சைன் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. இவங்கள தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். அந்த லேடிய எம்மா பார்த்த உடனேயுமே கேரோலின் இது நீயா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா எம்மாவும் கேரோலினும் ஒரே டவுனை சேர்ந்தவங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டவுனை விட்டு வெளியே வரும்பொழுது உன்னை பார்த்தேன். எப்படி இருக்க? எங்க பாரு அம்மா, நான் ஒன்றும் நலம் விசாரிக்கலாம் வரல. என்னோட அம்மா உன் புக்கு எல்லாத்தையுமே படிச்சுட்டாங்க. படிக்கிறது நல்லது தானே ஏமா, புரிஞ்சுக்கோ. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 10 தடவைக்கு மேல படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க என் புக்கோடைய ஒரு சூப்பர் ஃபேன்லாம் ஒன்றும் கிடையாது. நீ எழுதுனா அந்த புக்கில் இருக்கிற அந்த சூனியக்காரியாவே எங்க அம்மா தன்னை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் நான் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய அம்மா என்னை வித்தியாசமா பார்த்தாங்க. ஆனா நான் அதை கண்டுக்கல. டக்குன்னு என் பக்கத்துல கத்தியோட வந்து பாரு என்னை எப்படி கிழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க உடம்ப காட்ட பார்த்தா உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு. நீ எழுதின புக்குனாலதான் எல்லா பிரச்சனையுமே. ஒழுங்கா நீ அங்க வந்து என்னன்னு பாரு. அதோட அவங்க இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு சுருக்கு பை மாதிரி ஒன்னுத்த கொடுக்குறாங்க. எம்மாவும் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ரத்த கரையோட பல்லு இருக்கு. இதை பார்த்து எம்மா ரொம்ப பயந்து போறாங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஆளுங்களும் கேரோலினை பிடிச்சு அங்க இருந்து கொண்டு போறாங்க. போகும்போது கூட திரும்ப ஒழுங்கா நம்ம டவுனுக்கு வா, என் அம்மாவை காப்பாத்து அப்படின்னு கத்துறாங்க. நடந்த எதுவுமே எம்மாவுக்கு புரியவே இல்லை. வீட்டுக்கு போயிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட படுத்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நடுராத்திரியில ஏதோ ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா பெட்டுக்கு பக்கத்துல இருந்து ஒரு கை ஒன்று வருது. எம்மா ரொம்ப பயந்து போறாங்க. உடனே அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தயவு செஞ்சு என் பக்கமா திரும்பி பட அப்படின்னு சொல்ல
அந்த பாய் ஃப்ரெண்டும் வித்தியாசமா நான் திரும்பணுமா, அதுதான் உனக்கு வேணுமா அப்படின்னு மெதுவா அவரு திரும்ப எம்மா பயந்து போய் அவர் திரும்பறதுக்குள்ளேயே இவங்க வேற ஒரு சைடு திரும்பிக்கிறாங்க. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டு என்ன திரும்பி படுக்க சொல்லிட்டு நீ திரும்பிட்ட அப்படின்னு டக்குன்னு எம்மாவை திருப்ப பார்த்தா எம்மாவுக்கு மேல நம்ம கேரளினுடைய அம்மா இருக்காங்க. அவங்க அப்படியே கொடூரமா எம்மாவை பார்த்து சிரிக்க எம்மாவும் பயந்து போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்மாவை பார்த்து கம் பேக் திரும்ப வா அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு எம்மாவும் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. இது ஒரு சாதாரண கனவு அப்படின்னு எம்மா ஃப்ரீயா விட்டு தொடர்ந்து அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அகைன் கேரோலின் வந்து நான் அவ்வளவு சொல்லியும் நம்ம டவுனுக்கு நீ வர மாதிரி இல்லல்ல, எனக்கு இதை தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு டாலரை நம்ம எம்மா கிட்ட தூக்கி போட்டுட்டு மேல மாடியில இருந்து ஒரு கயிறோட குதிச்சு தொங்கி இறந்து போறாங்க. அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. வேலையா அவங்க சொந்த டவுனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க 15 வருஷம் கழிச்சு. கூடவே அவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி அந்த டவுனுக்கும் வராங்க. அந்த டவுனோட பேரு எல்டன். வெளி உலக தொடர்பே இல்லாத கடற்கரை ஓரமா இருக்கிற ஒரு கிராமம். உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த கடற்கரையை ரசிக்கலாம் அப்படின்னு இங்க போகும் பொழுது டக்குன்னு டாகோட ஒரு ஃபாதர் ஒருத்தர் வராரு. அவரு எம்மாவை பார்த்துட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ போன, திரும்ப எதுக்காக வந்த, நீ வந்தாலே இந்த டவுன்ல பிரச்சனை மட்டும்தான் வரும். ஆனா எம்மா வந்து நான் என் அம்மா அப்பாவை பார்க்க வந்தேன், ஒரு 2 மணி நேரத்துல போயிடுவேன்னு சொல்றாங்க. அப்படின்னா ரொம்ப நல்லது, சீக்கிரம் போ அப்படின்னு ஃபாதர் சொல்றாரு. ஆனா அவரு கிட்ட இருக்கிற அந்த டாக் வந்து எம்மாவை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா எம்மாவும் அவங்களோட அசிஸ்டன்ட்டும் டவுனுக்குள்ள போறாங்க. வேலையா இறந்து போன கேரளினுடைய அம்மாவை பார்க்கறதுக்கு தான் போறாங்களே. இந்த கேரளினுடைய அம்மாவை வந்து மேடம்னு சொல்லுவாங்க. நம்மளும் வந்து மேடம்னே கூப்பிடலாம். இவங்க கதவை தட்டின உடனேயுமே மேடமும் கதவை திறக்கிறாங்க. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்க நம்ம எம்மாவும் அசிஸ்டன்ட்டும் கேரளின் என்னென்னமோ சொன்னாலே இவங்க ரொம்ப நார்மலா இருக்காங்களே அப்படின்னு புரியல. இல்லம்மா கேரளின் இறந்து போயிட்டா அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தோம். எனக்கு தெரியுமா, இன்னும் கொஞ்சம் நாள்ல அவளுக்கு ஃபியூனரல் வேற நடக்க போகுது. சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த வீடே ரொம்ப அலங்கோலமா இருக்கு, கிளீனே பண்ணவே இல்ல. உள்ள வந்த உடனேயுமே நம்ம எம்மா வந்து மேடம் கிட்ட கேரளினுடைய அந்த டாலரை கொடுக்குறாங்க. அந்த மேடமும் வந்து டாலரை பிடிக்காம அந்த செயினை மட்டும் பிடிச்சு கொண்டு போய் தூரத்துக்கு போட்டுறாங்க. அதுக்கப்புறமா எம்மாவும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் அங்க இருக்கிற ஒரு சோஃபால உட்காடுறாங்க. இந்த மேடமும் உட்காந்துக்கிட்டு நீ எழுதின புக் எல்லாத்தையும் படிச்சிருக்கமா, தொடர்ந்து நீ அந்த நாவலை எழுதிக்கிட்டே இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே எம்மாவும் அது வந்து இப்ப லேட்டஸ்டா ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்கேன், அதுதான் இந்த நாவலுடைய லாஸ்ட் பார்ட், இதுக்கப்புறம் மேரியனை பத்தி நான் எதுவும் எழுத போறது கிடையாதுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அந்த மேடமுடைய ரியாக்ஷன்லாம் மாற ஆரம்பிக்குது. நீ இப்படி முடிக்க கூடாது, உடனே நீ அதை ஆரம்பிக்கணும், தொடர்ந்து நீ எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மேடம் உட்கார்ந்த இடத்துலயே உச்சா போக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து எம்மாவும் அசிஸ்டன்ட்டும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதோட அந்த மேடம் வந்து நீ எவ்வளவுக்கு எவ்வளவு மேரியனை பத்தி எழுதுறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் என்னை பத்தி தெரிஞ்சுப்பேன், ஏன்னா நான் தான் அந்த மேரியம் அப்படின்னு வித்தியாசமா சிரிக்க இதை பார்த்த உடனே எம்மா ஒரு செகண்ட் அங்க இல்லையே, அசிஸ்டன்ட்டை கூட்டிட்டு வேகமா அங்க இருந்து இந்த ஊர்ல தான் வந்து எம்மாவுடைய அம்மா அப்பா இருப்பாங்க, அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த வீட்டுடைய வெளியே கதவுலையே அந்த சுருக்கு பை இருக்கு. இதை தான் கேரளின் கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள அந்த மேடமுடைய பல்லுலாம் இருந்திருக்கும். இது எப்படி நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னு புரியாம கதவை திறந்து உள்ள போறாங்க. வீட்டுல எம்மாவுடைய அம்மா அப்பா இருக்காங்க. அவங்களும் வந்து எம்மாவை வெல்கம் பண்ணி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னரை சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு மட்டும் தங்கிட்டு அடுத்த நாள் போகலான்றது தான் எம்மாவுடைய பிளானு. எம்மாவும் அசிஸ்டன்ட்டும் ஒரே ரூம்ல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைம் ஆகுது. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அதோட பாத்ரூமும் வருது. சரின்னு மெதுவா எழுந்து போய் பாத்ரூம்ல இருக்கும்போது தான் கதவை யாரும் நாக் பண்றாங்க. அதோட அந்த கதவை திறக்கவும் ட்ரை பண்றாங்க. பயந்து போன அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு டக்குன்னு கதவை திறந்து பார்த்தா அங்க யாரையும் காணோம். அப்பதான் படிக்கட்டுக்கு கீழே பார்க்கும் பொழுது ட்ரெஸ்ஸே போடாம நம்ம எம்மாவுடைய அம்மா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுதே டக்குன்னு சைட்ல இருந்து எம்மாவுடைய அப்பா வராரு. அவரும் எந்த ட்ரெஸ்ஸும் போடல. அப்படியே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை பிடிச்சி கன்னத்திலேயே பல்லார்னு ஒரு அடி அடிச்சுட்டு அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. சவுண்டு கேட்டு எம்மாவும் அங்க வராங்க. அசிஸ்டன்ட் லேடியும் நடந்த விஷயத்த சொல்ல எம்மா உடனே வீட்டை விட்டு வெளியே போகும்போது தான் தூரத்துல எம்மாவுடைய அம்மாவும் அப்பாவும் ட்ரெஸ்ஸே போடாம காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. எம்மாவும் பின்னாடியே போறாங்க. திடீர்னு அவங்க அப்பாவுடைய உருவம் வந்து எம்மாவை பயம்புறுத்த பயத்துல எம்மா அங்கேயே மயங்கி போயிடுறாங்க.
ஸோ இப்ப வீட்ல வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு மட்டும் தான் தனியா இருக்காங்க. அலாரம் சவுண்டா கேட்க ஆரம்பிக்குது. உடனே ஃபோனும் ரிங் ஆகுது. அசிஸ்டன்ட்டும் யாருன்னு அட்டெண்ட் பண்ணும்போது தான் ஒருத்தர் பேசுறாரு. மேடம், நாங்க ஹோம் செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்து கால் பண்றோம். உங்க வீட்ல இருந்து அலாரம் அடிச்சிருக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, என்னன்னே தெரியல, இது என் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா வீடு. எல்லா டோரும் வேற ஓப்பன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் உடனே போயிட்டு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இந்த அசிஸ்டன்ட்டும் போயிட்டு எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப கால் எடுத்து பேசுறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அசிஸ்டன்ட்டுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. எனது என் கூட இருக்கீங்களான்னு திரும்பி பார்த்தா அந்த வீட்டோடைய ஒரு முக்குல அந்த மேடம் இருக்காங்கல்ல, அவங்க கொடூரமா அப்படியே வித்தியாசமா சிரிக்க, அதை பார்த்து இந்த அசிஸ்டன்ட் பயந்து போறாங்க. நல்ல வேலையா அந்த நேரத்துல எம்மா அங்க வந்துடுறாங்க. அந்த மேடமுடைய உருவமும் அங்க இருந்து மறைஞ்சு போகுது. ஸோ அடுத்த நாள் ஆகுது. அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேடமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம எம்மாவும் நம்புறாங்க. ஆனா அவங்க வந்து இந்த பேய் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அந்த மேடம் என்னுடைய அப்பா அம்மா சாப்பிட்ற சாப்பாட்டுல என்னத்தையோ கலந்து அவங்கள இந்த மாதிரி மாத்திடுச்சுன்னு நினைக்கிறேன், அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அந்த இடத்துக்கு ரோனன் அப்படின்ற ஒருத்தர் வராரு. அவர் ஒரு டிடெக்டிவ். இந்த கேஸை இனிமே இவர் தான் பார்க்க போறாரு. அதோட இவரு நம்ம எம்மாவோட பெரிய ஃபேனு. அப்படின்னா வசதியா போச்சு. இங்க பாருங்க, நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேடம்ன்ற ஒரு லேடி தான். அவங்க வீட்டை போயிட்டு நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐம் சாரி மேடம், என்னதான் நான் அவங்களுடைய ஃபேனா இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய வீட்டை செக் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு பெர்மிஷன் வேணும், அட்லீஸ்ட் நமக்கு ப்ரூஃப் ஆவது கிடைக்கணும் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம எம்மாவுடைய அம்மா அப்பா வீட்டு டோர்ல தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த சுருக்க பைய பாக்குறாரு. மேடம், இது உங்க நாவல் கதையில வர மாதிரியே இருக்கு, இது நம்ம கேஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட ஒரு முக்கியமான விஷயம் மேடம், நீங்க எழுதின புக்கை கொண்டு வந்திருக்கேன், இதுல கொஞ்சம் சைன் போட்டு தரீங்களா அப்படின்னு ஒரு கேட்க, நம்ம எம்மாவும் இந்த ஆளு டிடெக்டிவா இல்ல ஃபேனா, நம்மளே களத்துல இறங்கினாதான் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த மேடமுடைய வீட்டுக்கு வெளியவே காருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேடம் அங்க இருந்து போன உடனேயுமே இவங்க வீட்டுக்குள்ள நைஸா போகலான்னு ட்ரை பண்றாங்க. அந்த டிடெக்டிவ் கண்டுபிடிச்சார்ல சுருக்கு பை, அதே மாதிரி வீட்டுல ஏதாவது இருந்ததுன்னா அப்ப இந்த மேடமுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு டிடெக்டிவும் உள்ள வந்துருவாரு. சோ அதுக்காக தான் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இறந்து போன கேரளினுடைய ஒரு போட்டோ இருக்கு. அவங்க எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரி அவங்க கழுத்துல கயிறு இருக்கிற மாதிரி இந்த மேடமும் வரைஞ்சிருக்காங்க. அதோட ஒரு ரூமை பாக்குறாங்க. அந்த ரூமுடைய அந்த சைட்ல இருந்து ரொம்ப மோசமான ஒரு வாசனை வருது. இவங்க கதவை திறக்க ட்ரை பண்ணாலும் முடியல. அதோட உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு டொம்மு டொம்முன்னு கதவுல மோத இவங்க ரொம்பவே பயந்து போறாங்க. அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பின்னாடி அந்த மேடம் வந்து நிக்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப காமா பேசுறாங்க. ஆனா எம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரூம்குள்ள என்ன இருக்கு, ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க, இல்லைன்னா நான் டிடெக்டிவை கூப்பிடுவேன். ஓ அப்படியா அம்மா அப்படின்னு கையில ஒரு கத்தியை எடுத்து அப்படியே அவங்க கையை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூப்பிடு டிடெக்டிவ, நீ உள்ள வந்து நீ தான் என் கையை வெட்டினன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல எம்மாவும் அசிஸ்டன்ட்டும் பயந்து போறாங்க. வேகமா அங்க இருந்து ஓட அந்த மேடம் கையை வெட்டிக்கிட்டு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. நீ திரும்ப அந்த புக்கை எழுத ஆரம்பி, எல்லா ப்ராப்ளமும் சரியாகும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அப்படியே கொடூரமா எம்மாவை பார்க்க பயத்திலேயே எம்மாவும் அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த நேரத்துல டிடெக்டிவ் ரோனன் இருக்காருல, அவரு வந்துட்டு இந்த சூனியங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பர்சனை பாக்குறதுக்கு போறாரு. அவர்கிட்ட போயிட்டு அந்த சுருக்கு பைய காமிச்ச உடனேயுமே அந்த ஆளு, ஐயோ சார், இதுவா, இது சூனியம் வைக்கிறதுல ரொம்ப மோசமான ஒண்ணு, இது யார் யாரை டார்கெட் பண்ணுதோ அவங்க எல்லோருமே கர்ஸ் ஆயிடுவாங்க சார், சபிக்கப்பட்டவங்களா மாறிடுவாங்க. அதை தொடர்றதுக்கே வந்து அந்த பர்சன் பயப்படுறாரு. நம்ம டிடெக்டிவும் புரிஞ்சுக்கிறாரு, எம்மாவுடைய ஃபேமிலியை வந்து பயமுறுத்துறதுக்காக யாரோ இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. நடக்கிற விஷயங்கள்னால எம்மா ரொம்ப சோகமா கடற்கரை ஓரத்துல இருக்கும் பொழுது அப்போ ஒரு லேடியை பாக்குறாங்க. அந்த பொண்ணோட பேரு அரோரா. நம்ம எம்மாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எம்மா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க போல. அதனாலேயே இப்ப எம்மா நார்மலா பேசினா கூட அரோரா சரியா பேசவே மாட்டாங்க. அப்புறம் எம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப திடீர்னு அவங்க கையில வச்சிருந்த கிளாஸ்ல அந்த மேடமுடைய பல்லும் முடிகளும் இருக்க ஆரம்பிக்குது. அதோட எம்மா கண்ணு முன்னாடி அவங்களுடைய அப்பா அம்மா வந்து ப்ளீஸ் அந்த புக்கை எழுது அப்படின்னு கெஞ்சி கேட்கற மாதிரியே தோணுது. சடனா அவங்க அப்பா வந்து பயமுறுத்துறாரு. அதனால பயந்து போய் கையில இருந்த கிளாஸ கீழே போடுறாங்க. அது தரையில இருக்கிற ஒரு பள்ளத்துக்குள்ள போய் விழுது. எம்மாவும் அந்த ஓட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள இருந்து அந்த மேடம் வெளியே வந்து, வர டியூஸ்டேக்குள்ள கதையை எழுத ஆரம்பி, இல்லைன்னா நடக்கிற விஷயம் ரொம்ப மோசமா ஆக போகுது அப்படின்னு சொல்லி கத்தியாலேயே அம்மாவுடைய கண்ணுலயே குத்துறாங்க. பார்த்தா நடந்தது எல்லாமே ஒரு இல்யூஷன் தான். ஆனா இது எல்லாமே எம்மாவுக்கு ரொம்ப ரியல் மாதிரியே தோணுது. அடுத்த நாளே அந்த மேடமே வந்துட்டு நம்ம எம்மாவை கூட்டிட்டு இறந்து போன கேரளினுடைய ஃபியூனரலுக்கு போறாங்க. எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதை முடிச்சுட்டு எம்மா வீட்டுக்கு வந்து தேவையில்லாத ப்ராப்ளம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை ஓபன் பண்ணி திரும்ப அந்த நாவலை எழுதலான்னு உட்கார்றாங்க.
அடுத்த நாள் ஆகுது. இந்த ஊருடைய பீச் சைடுல ஒரு 2 பேர் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏர்னால்ட்னு ஒருத்தரு, டோனியோன்னு ஒருத்தரு. அதுல டோனியோன்றவரு கடல்ல இறங்கி வேலை பார்க்கலாம்னு நினைக்கும் பொழுது பார்த்தா அவரை சுத்தி ஒரு 5-6 மாடுங்க இறந்து போயிருக்குங்க தண்ணிக்குள்ள. இந்த விஷயம் அந்த ஊர்ல இருக்கிற ஃபாதருக்கும் தெரிய வந்து ஃபாதர் நேரா சர்ச்சுக்கு போயிட்டு அவரோட லேப்டாப் ஓபன் பண்ணும்போது தான் எம்மா எழுதுனா அந்த கதை தான் அதுல இருக்கு. நமக்கும் இப்பதான் புரிய வருது, எம்மா எழுதுனது வெறும் கதை மட்டும் கிடையாது, அந்த கதையில இருக்கிற விஷயங்கள் தான் இப்ப ரியாலிட்டியில நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த நேரத்துல காட்டுக்குள்ள காணாம போன எம்மாவுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடம்புல எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்ல. எம்மாவும் அசிஸ்டன்ட்டும் போயிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டாலும் எதுவும் பேசாம நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ரூம்குள்ள போய் கதவை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம டிடெக்டிவ்க்கும் கால் பண்றாங்க. அவரும் வந்து கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா அவங்க வெளியே வர மாதிரியே இல்ல. எம்மா ரொம்பவே கடுப்பாக்குறாங்க. இந்த ஊர்லயே எம்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவரு பேர் வந்து செபி. சரி, அவரோட வீட்டுக்கு இன்னைக்கு டின்னருக்கு போகலாம் அப்படின்னு எம்மா அசிஸ்டன்ட் போறாங்க. அந்த செபின்றவருக்கு வந்து பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு ஒய்ஃபும் ஹியூகோன்ற ஒரு பையனும் இருக்கான். சோ எல்லாரும் சாப்பிடுறாங்க, குடிக்கிறாங்க. அப்ப நம்ம செபி கிட்ட எம்மா வந்து தனியா பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு செபியோடைய ஒய்ஃப் வந்துட்டு நம்ம பையன் ஹியூகோவை காணோம், எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த பையன் மட்டும் கிடையாது, இந்த டவுன்ல இருக்கிற இன்னும் சில பசங்கள்லாம் சேர்ந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிற லைட் ஹவுஸை நோக்கி போறாங்க. கையில கயிறு, அதுவும் தூக்கு கயிறை இழுத்துக்கிட்டே போறாங்க. இங்க நம்ம எம்மா அசிஸ்டன்ட் அந்த செபின்றவரு எல்லோருமே அந்த குழந்தைங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு கார்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் எம்மா கிட்ட அவரு சொல்றாரு, இன்னைக்கு காலையில தான் ஒரு 4-5 மாடுங்க கடலுக்குள்ள இறந்து போயிருந்துதான். சோ இப்பதான் எம்மாவுக்கும் தோணுது, இது நம்ம புக்ல எழுதின விஷயம். இந்த மாதிரி பசங்க காணாம போனதையும் அவங்க புக்ல எழுதிருப்பாங்க. அந்த பசங்க லைட் ஹவுஸ்க்கு தான் போவாங்க அந்த கதையில. சோ அப்படின்னா இங்கேயும் தான் நடந்திருக்கணும் அப்படின்னு எல்லாரும் லைட் ஹவுஸ்க்கு போனா இவங்க நினைச்ச மாதிரியே அந்த பசங்க 4 பேருமே கயிறுல மாட்டிக்கிட்டு சாகர நிலைமையில இருக்காங்க. நல்ல வேலையா கரெக்டான நேரத்துல போனதுனால அந்த பசங்களோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா நம்ம எம்மாவுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அந்த அசிஸ்டன்ட்டும் எம்மா என்ன விட்டுரு, நான் என் ஊரை பார்த்து போறேன் அப்படின்னு அவங்களும் எம்மாவை விட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சோ எம்மா மட்டும் தனியா வீட்டுக்கு போறாங்க. நம்ம எம்மாவுடைய அம்மாவும் வந்து நார்மல் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் எதுவும் ஞாபகத்துல இல்ல. ஆனா ஏதோ ஒரு மந்திர வார்த்தைகள் மட்டும் அவங்க காதுல கேட்டுச்சான். அந்த வார்த்தைகளையும் நம்ம எம்மா அவங்க புக்ல எழுதுனதுதான். சோ கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, நம்ம புக்ல எழுதின விஷயங்கள் தான் ரியல் லைஃப்ல நடக்குது. அப்போ உண்மையிலேயே அந்த மேடமுடைய உடம்புலையும் அந்த மழையன் என்ற சூனியக்காரி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த புக்லயே அந்த சூனியக்காரியை அழிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ரிச்சுவல் மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க. அதையே நம்ம பண்ணலாம் அப்படின்னு நேரா சர்ச்சுக்கு போயிட்டு ஹோலி வாட்டரையும் பெரிய ஏசப்பாவுடைய சிலுவையும் எடுத்துக்கிட்டு நேரா அந்த மேடமுடைய வீட்டுக்கு போறாங்க. மேடமும் வெளியே வராங்க. மண்டை மேலேயே ஒண்ணு போட்டு அந்த மேடமை உள்ள கொண்டு போய் கட்டி போட்டு அவங்க மேல அந்த ஹோலி வாட்டரை போட அந்த மேடம் பயங்கரமா கத்துறாங்க. இப்ப நான் நம்புறேன் நீ மழையன் தான் அப்படின்னு. இந்த பிரச்சனை இதோட முடிய போது, திரும்ப நீ நரகத்துக்கே போக போற அப்படின்னு அந்த சிலுவையை அவங்க நெத்தில வைக்கும் பொழுது அவங்க பயங்கரமா கத்துறாங்க. ஆனா அவங்க உடம்புல இருந்த அந்த மழையனுடைய ஆவி போற மாதிரியே தெரியல. அந்த மேடமும் நீ பண்ண இந்த வேலைக்காக உங்க அம்மாவை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா கத்த கடுப்பாகிற அம்மாவும் அந்த சிலுவையாலேயே சொரியான அடி அடிக்க அந்த மேடம் அங்கேயே மயங்கிடுறாங்க. அதோட அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது டிடெக்டிவ் கிட்ட இருந்து, உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. சோ எம்மாவும் அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு வேகமா ஹாஸ்பிட்டல் போறாங்க. சோ அவரும் வந்து நார்மல் ஆயிட்டாரு போல. வீட்டுல இருக்கிற அம்மாவை கூட்டிட்டு வரலான்ட்டு எம்மா வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா ஷாக்கு, அவங்க வீட்டுடைய படிக்கட்டு ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. மெதுவா உள்ள போய் பார்க்கும்போது தான் நம்ம எம்மாவுடைய அம்மா இறந்து போயிருக்காங்க, யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அப்ப மேல இருந்து யாரோ சிரிக்க சவுண்டு கேட்க மெதுவா இவங்களும் போய் பார்க்கும்போது தான் அங்க அந்த மேடம் இருக்காங்க. முகம் ஃபுல்லா ரத்தத்தோட கொடூரமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல உங்க அம்மாவை கொல்லுவேன் அப்படின்னு சொல்ல கடுப்பான எம்மா அப்படியே போயிட்டு அந்த மேடமுடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொலை பண்ணும் பொழுது அந்த மேடமும் சொல்றாங்க, நீ என்ன கொல்லு, அதுதான் வேணும், நான் யாரோட உடம்புக்குள்ள வேணாலும் திரும்ப போவேன் அப்படின்னு சொல்ல. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம இவங்க தொடர்ந்து கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொலை பண்ணவே ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்துல வீட்டுக்கு வெளியே வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க. எம்மா விட்டு போறன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் கில்ட் ஆகிருக்கும். அதனால திரும்ப எம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வரலான்னு பார்த்தா வீட்டு வாசல்ல இருக்கிற ரத்தத்தெல்லாம் பார்த்து பயந்து உள்ள வரும்போது தான் அங்க எம்மா வந்துட்டு அந்த மேடமை சாகடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்மா நீ என்ன பண்ற அப்படின்னு விலக்கி விட அந்த மேடம் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. இவங்களும் வந்து நெஞ்செல்லாம் பிடிச்சி அமுக்கி காப்பாத்த ட்ரை பண்ணும்பொழுது அந்த மேடமுடைய முகமே மாறி ஒரு பேய் உருவமா மாறுது. அதை பார்த்து அசிஸ்டன்ட் பயந்து போய் படியில இருந்து கீழே விழுந்து அவங்களும் மயங்கிடுறாங்க. அப்ப டக்குன்னு அந்த மேடமுடைய வாய் ரொம்ப பெருசா பொளந்து அவங்க உடம்புல இருந்து அந்த மழையனுடைய ஆவி வெளியே வர மாதிரி தெரியுது. இது எல்லாத்தையும் நம்ம எம்மாவும் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இப்போ எம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அங்கதான் வந்து அன்கான்ஷியஸ் நிலைமையில எம்மாவுடைய அப்பாவும் அந்த அசிஸ்டன்ட் லேடியும் இருக்காங்க. அதோட எம்மாவுடைய அம்மா இறந்து போயிட்டாங்களே, அவங்களுக்கான அந்த ஃபியூனரலும் நடக்குது. செபி தான் வந்து கூட்டிட்டு போறாரு. எம்மாவுக்கு அங்க வர சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா எம்மா படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த டவுன்ல இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அரோரான்ற லேடி எல்லாருமே இப்ப நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எம்மாவுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்து உனக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு ஆறுதலா இருக்காங்க. So, நம்ம எம்மா வந்து கழுத்தை நெரிச்சு சாகடிக்க ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல அந்த மேடம், அவங்க இப்ப உயிரோட தான் இருக்காங்க. நம்ம டிடெக்டிவும் வந்து சொல்றாரு, அந்த மேடம் வந்து இப்ப ரொம்ப நார்மலா பேசுறாங்க. அவங்க உடம்புல அந்த ஆவி இல்லைன்னு சொல்றாங்க. அதோட ஒரு நம்ப முடியாத விஷயம் தெரியுமா, அவங்களுடைய கண்ணு நரம்பு அருந்து போயிருக்கு, பர்ஃபெக்டா சர்ஜரி பண்ண மாதிரி. சோ உன்னதான் அவங்க பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு எம்மா கிட்ட சொல்ல, எம்மாவும் வந்துட்டு அந்த மேடமை பார்க்க வராங்க. மேடமும் ரொம்ப அழுது, நான் தெரியாம பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் இந்த மரியான்ன்ற சூனியக்காரி தான். அந்த சூனியக்காரி நூத்துக்கணக்கான வருஷங்களா உயிரோட இருந்தவ, அவளுக்கு நம்ம எல்லார பத்தியும் தெரியும். சோ அவளை பத்தி எப்படியோ உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் உன்னையே அறியாம நீ அந்த புக்ல எழுதிருக்க. சோ எப்படி உனக்கு அவளை பத்தி தெரிய வந்ததுன்றத கண்டுபிடி, அப்பதான் அவளை உன்னால அழிக்க முடியும். அதோட என் ஹஸ்பண்ட் எங்க போனாருன்னே தெரியல, அவரையும் கண்டுபிடிச்சு கொடுங்க. என் உடம்புல இப்ப அந்த மரியன் இல்ல, ஆனா வேற ஒரு உடம்புக்குள்ள போயிடுச்சு, அதை என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. சோ டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா, நேரா அந்த மேடமுடைய வீட்டுக்குள்ள போறாரு. ஃபுல்லா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ரூம்குள்ள இருந்து சவுண்ட் கேட்டிருக்கும்ல எம்மா இருக்கும் பொழுது, அந்த ரூமை உடைச்சு உள்ள போய் பார்க்கும்போது தான் அங்கதான் அந்த மேடமுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு. அதோட அவரோட தோல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. ஒரு சுருக்கு பை மாதிரி செய்வாங்கல்ல, அது இவரோட தோலை கிழிச்சு தான் செஞ்சிருக்காங்களே. அதோட அங்க ஒரு வித்தியாசமான ஒரு புக் இருக்கு. அதுல என்ன எழுதிருக்குன்னு டிடெக்டிவால படிக்க முடியல. ஆல்ரெடி இந்த சுருக்கு பையா ஒருத்தங்க கிட்ட காட்டியிருப்பார்ல, இந்த சூனியங்கள் பத்திலாம் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர், அவர்கிட்ட போகும்பொழுது அவர் இந்த புக்கை பார்த்துட்டு, எனக்கும் இதை படிக்க முடியல, ஆனா நம்ம ஊர் சர்ச்சில் வந்து பழைய நிறைய விஷயங்களுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும், அங்க போய் செக் பண்ணி பாருங்க, மேபி இதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம்னு சொல்ல டிடெக்டிவும் சர்ச்சில் போயிட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து பார்க்கும்போது தான் மரியானுடைய ஹிஸ்டரியே இவருக்கு தெரிய வருது. மரியன் அப்படின்றவங்க வந்து 16வது நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த ஒரு லேடி ஒருத்தங்க. அவங்க எங்க போனாலும் கெட்டது மட்டும் தான் நடக்குமே. ஏதாவது ஒரு ஊருக்கு போனாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லோருமே நோயினால இறந்து போயிடுவாங்க. அவங்க வீடு தீப்பிடிச்சு எரியும். மரியனுடைய குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க, ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த கிராம மக்கள் இந்த மரியன் ஒரு சூனியக்காரி அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாருமே சேர்ந்து அந்த மரியனை தூக்குல மாட்டி கொலை பண்றாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஆழமா அந்த மரியனை புதைச்சிடுறாங்க. சோ இதுக்காக அந்த மரியன் அந்த கிராம மக்களுடைய குழந்தைகளை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி மரியனை சாகடிச்சாங்கல்ல அந்த கிராம மக்கள் தான் இப்ப நம்ம எம்மாவுடைய டவுன் ஆளுங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம டிடெக்டிவும் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம எம்மாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. செபிக்கு வந்துட்டு ஒரு பிரெக்னென்டான ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப குழந்தை பிறக்க போகுதான். சோ அதனால கூப்பிட்டுருக்காங்க. இவங்க நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா பிரசவம் ஆயிக்கிட்டு இருக்கு. நேரம் இவங்க உள்ளேயே போயிடுறாங்க. அப்போ வயிற்றுக்குள்ள இருந்து குழந்தை வரும்னு பார்த்தா ஒரு டீமனுடைய கை முகம்லாம் வெளியே வருது. டக்குன்னு பார்த்தா தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. இது எல்லாமே கனவு தான். ஆனா அகைன் ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி செபியோடைய ஒய்ஃப் வந்துட்டு குழந்தை பிறக்க போகுது, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்ட்டு. நம்ம எம்மாவும் வேகமா போறாங்க. அவ வயிற்றுக்குள்ள இருந்து பிறக்க போறது ஒரு டீமன் தான். அந்த குழந்தை பிறக்க கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தடுக்கிறாங்க. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு. ஆனா அப்புறம் தான் நியூஸ் தெரிய வருது, குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சுன்ட்டு. அப்படின்னா நமக்கு வந்தது ஒரு சாதாரண கனவு தான், நம்ம ஓவரா காம்ப்ளிகேட்டட் பண்ண வேணாம்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் ஏதோ ஒரு சவுண்டு, இவங்களால தூங்க முடியல. எழுந்து பார்த்தா இவங்க கண்ணு முன்னாடி அந்த உருவம் தெரியுது. இதே மாதிரி தான் இவங்க ஃப்ரெண்டு அரோரா இருப்பாங்களே, அவங்க வீட்லயும் ஏதோ ஒரு சவுண்டு கேட்க, அதுவும் கட்டிலுக்கடியில இருந்து கேட்குது. குனிஞ்சு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணுடைய ஆவி இருக்கு. இந்த அரோராவுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அந்த சிஸ்டருடைய ஆவி தான் இது. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ உண்மை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிஸ்டரோட ஆவி இவங்களை பிடிக்க வர அப்படியே அவங்க பயந்து போயிடுறாங்க. இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஒரு நர்ஸ் சிசிடிவி கேமராவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் வந்து புதுசா பிறந்த நம்ம செபியோடைய குழந்தைய எடுக்கிற மாதிரி தெரியுது. சிசிடிவி கேமராவும் கிளிச் ஆகுது. உடனே வேகமா செபியும் அந்த நர்ஸும் போய் பார்க்கும் பொழுது அங்க குழந்தை இருந்த இடத்துல அந்த சுருக்கு பை இருக்கு. ஸோ மரியன் வந்து அந்த குழந்தைய தூக்கிக்குச்சு. இப்போ நம்ம எம்மா வந்து அவங்க படிச்ச அந்த பழைய ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க ஏதோ ஒரு பொண்ணு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுகிட்ட போய் நீ யாருன்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணும் நான் தான் எம்மா, ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனேயுமே சடனா எம்மா நான் தான் மரியன்னு சொல்லி அந்த சின்ன வயசு எம்மாவோட கழுத்தை பிடிக்கிறாங்க. டக்குன்னு தூக்கத்துல இருந்து சின்ன பொண்ணா இருக்கிற நம்ம எம்மா கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. ஸோ கதை வந்து பாஸ்ட்டுக்கு போகுது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எம்மா சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது இந்த மரியன் அப்படின்ற பேரை வச்சுதான் நிறைய கனவுகள் வரும். இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுவாங்க. கேரோலின், அரோரா, அவரை
ஏர்னார்ட்னு ஒருத்தர், அந்த செபி இருப்பார்ல அவரு, எல்லோருமே ஒண்ணா சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க இங்க. இந்த மழையன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இந்த ஊர்ல பேசுற ஒரு கதை தான் அது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல தான் அந்த மழையன் இருந்திருப்பாங்க. இங்க இருக்கிற மக்கள் தான் சாகடிச்சிட்டாங்க. இந்த கதை மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும். ஆனா எம்மாவுக்கு அந்த மழையனை பத்தியே கனவு அதிகமா வரதுனால ஓய்ஜா போர்டு மாதிரி வீட்லயே ஒன்னுத்த ரெடி பண்ணி இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. நைட் டைம்ல யாருக்குமே தெரியாம இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த ஓய்ஜா போர்டை யூஸ் பண்ணி மழையன் அப்படின்ற அந்த சூனியக்காரி கூட பேசலான்னு முயற்சி செய்யும் பொழுது நம்ம அம்மாவோட கண்ணுக்கு மட்டும் அந்த இடத்துக்கு அந்த மழையன் வர மாதிரி தெரியுது. ரொம்பவே பயந்து போறாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம அம்மாவே மரியன் மாதிரி மாறி உடம்பெல்லாம் வளைச்சு நெளிச்சு பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. அதோட அவங்க கேரோலினை பார்த்து சொல்றாங்க, நீ தூக்கு மாட்டியே சாவ அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் அவங்களும் ஃபியூச்சர்ல இறந்து போயிருப்பாங்க. அப்புறம் அந்த ஏர்னார்ட்ன்றவரை பார்த்து, உன்னோட பிரதர் டோனியோவை நான் சும்மா விட மாட்டேன். அப்புறம் ஷெபியை பார்த்து, உனக்கு குழந்தையே பிறக்காது, பிறந்தாலும் அந்த குழந்தைய நான் எடுத்துப்பேன். அப்புறம் ஆரோராவை பார்த்து, உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்துடுறாங்க எம்மா. அதுக்கப்புறமா கண்ணை முழிச்சு எழுந்துக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோவப்படுறாங்க. ஏன்னா எம்மா வந்து வேணும்னே இவங்களை இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து பிராங்க் பண்றாங்க அப்படின்னு. ஆனா எம்மா எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க, இது எல்லாமே உண்மைதான், நான் இதை பண்ணலன்னு சொல்லியும் யாரும் நம்பல. அவ்வளவுதான், எம்மா கூட அதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்ற ஒரு முடிவே எடுத்துட்டாங்க. எம்மாவுக்கு அரோரானா ரொம்ப பிடிக்கும். அவ கூட திரும்ப பேசணுன்றதுக்காக அவங்களுடைய சிஸ்டர் கூட ஜாலியா இவங்க கண்ணாமூச்சி விளையாடலாம்னு முடிவு பண்றாங்க. அந்த பொண்ணு ஓடி போய் அங்க ஸ்கூல்லயே இருக்கிற ஒரு பெரிய ஃப்ரீசர் பாக்ஸ் ஒன்னு, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்க உள்ள போய் க்ளோஸ் பண்ணும் பொழுது அது லாக் ஆயிடுது. இங்க நம்ம அம்மாவும் வந்து அந்த குட்டி பொண்ணை தேடிக்கிட்டே இருக்காங்க, எங்க தேடியும் காணோம். அப்பதான் கிளாஸ் ரூமோடைய ஒரு போர்டுல அந்த பொண்ணு ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இறந்து போன மாதிரி ஒரு டிராயிங்கை யாரோ வரைஞ்சிருக்காங்க. பயந்து போய் இவங்களும் திறந்து பார்த்தா அந்த குட்டி பொண்ணு இறந்தே போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம எம்மா தான். ஏன்னா அவங்க தான் வந்து கண்ணாமூச்சி விளையாடலான்னு கூப்பிட்டுருப்பாங்க. இதனால ரொம்ப கில்ட்டில் அவங்க அவங்களுடைய வீட்டில் இருக்கும்பொழுது டக்குன்னு இறந்து போன அந்த அரோராவுடைய சிஸ்டரோட ஆவி வர மாதிரியும் டக்குன்னு பெட்ஷீட்குள்ள இருந்து அந்த ஆவி வந்து மழையனா மாறி நம்ம எம்மாவை பயம்புறுத்துது. இவங்களும் சர்ச்சுக்கு போயிட்டு பாவ மன்னிப்புலாம் கேட்குறாங்க. அப்போ அந்த சர்ச் ஃபாதர் வந்து எம்மா கிட்ட சொல்லும்போது தான் ஒரு விஷயம் புரிய வருது. 500 வருஷத்துக்கு முன்னாடியே மரியனுடைய ஆவியை வந்து மொத்தமா அந்த கிராம மக்கள் அடக்கிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம எம்மாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஓய்ஜா போர்டு வச்சு பண்ணதுனால திரும்பவும் அந்த மரியனுடைய ஆவி இங்க வந்துருச்சு, எல்லாரையும் பழி வாங்க போகுது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நம்ம இந்த டவுனுக்குள்ள இருக்கக்கூடாது, இதை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு முடிவெடுத்து நம்ம எம்மா வந்து வேணும்னே ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்ச் எல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. இது மூலியமா ஒரு கெட்ட பொண்ணுன்னு பேர் எடுத்து இனிமே நீ இங்க இருக்க வேணாம், வெளியூர்ல போய் போர்டிங் ஸ்கூல்ல படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. அப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டவுனை விட்டு வெளியே வந்து அங்க படிச்சு மரியனுடைய அவங்க கனவுல வந்த விஷயங்களெல்லாம் வச்சு நாவல் எழுதி ஒரு பெரிய ஆத்தராவும் அவங்க ஆகியிருப்பாங்க. இப்படின்னு நடந்த விஷயங்களெல்லாம் நம்ம எம்மா வந்து அந்த டிடெக்டிவ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு அந்த ஷெபி வராரு. இந்த மாதிரி குழந்தைய காணோம், அந்த மழையன் எடுத்துக்கிட்டான்னு சொல்ல இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்ணலான்னு இவங்களும் பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த டிடெக்டிவும் சொல்கிறாரு, நீங்கள் எழுதின புக் எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கேன். அதோட ஒரு கோஇன்சிடென்ட் தெரியுமா, நீங்கள் எழுதின அந்த மழையனுடைய எல்லா புக்குலையுமே ஒரு சம்பவம் ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு. அந்த புக்கில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுவே ரியாலிட்டியில் நடக்குது அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொல்ல உடனே செபி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. அப்போ இந்த புக்கில் அந்த மழையன் இறந்து போகிற மாதிரி நீ எழுதிட்டுனா எல்லாமே முடிஞ்சு எல்லாம் நார்மல் ஆகுற மாதிரி கதையை எழுதுனா ரியல் லைஃப்லேயே அந்த மரியன் அழிஞ்சு போயிடுவாள் அப்படின்னு சொல்ல நம்ம அம்மாவுக்கும் இது ஒரு நல்ல ஐடியாவா தோணுது. உடனே லேப்டாப் ஓபன் பண்ணி எழுதலான்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி அவங்க தலையே சுத்துது. நின்னுகிட்டு இருந்த நம்ம டிடெக்டிவும் செபியும் வந்துட்டு பேய் மாதிரி மாறுற மாதிரியும் இவங்களை அட்டாக் பண்ற மாதிரியும் தோண டக்குனு இவங்க தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. ஏய் அம்மா என்ன ஆச்சு, தூங்கி வெளியிற, ஒழுங்கா எழுது அப்படின்னு சொல்ல இவங்க லேப்டாப்பை பார்த்தா ஆல்ரெடி கொஞ்சம் எழுதி வச்சிருக்காங்க. மரியன் சாக மாட்டா, என்ன ஆனாலும் அவ திரும்ப திரும்ப வருவா அப்படின்னு. எம்மா வந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால மழையனை சாகடிக்கிற மாதிரி அந்த புக்ல எழுதவே முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டு வேற ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னும் போது தான் அந்த மழையான இந்த உலகத்துக்கு வந்தது. எப்படி நம்ம எம்மாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஓய்ஜா போர்டு யூஸ் பண்ணி ஒரு கேட்வேவோ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி திரும்ப நம்ம அதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த பழைய பாலடைஞ்சு போன ஸ்கூலுக்கு போகலான்னு ட்ரை பண்ணும் பொழுது ஆனால் கூடவே நாங்களும் வரோம் அப்படின்னு செபி, அந்த ஆர்னாடுன்றவர், அப்புறம் நம்ம ஆரோரா இவங்களும் வராங்க. சின்ன வயசுல எப்படி போனாங்களோ அதே மாதிரி 15 வருஷம் கழிச்சு அகைன் திரும்பவும் அந்த ஸ்கூலுக்கு இவங்க போறாங்க. முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ண ட்ரை பண்ணி அந்த
மழையனுடைய ஆவியை இவங்க கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. உண்மையிலேயே அந்த மேடமுடைய உடம்புல இருந்து மழையனுடைய ஆவி எங்க போயிருக்குன்னா நம்ம அசிஸ்டன்ட் லேடி கிட்ட தான் போயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்த செபியுடைய குழந்தைய எடுத்ததும் அந்த அசிஸ்டன்ட் லேடி தான். ஏன்னா அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. எங்க நம்ம எம்மாவுடைய அப்பாவுக்கும் சுயநினைவு திரும்புற மாதிரி இருக்கு. அங்க நர்ஸ் வராங்க. ஆனா அந்த நர்ஸுக்கு பின்னாடி மழையனுடைய ஆவி இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு அந்த நர்ஸை கொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது தான் அங்க லைட் ஹவுஸ்ல இருந்து மழையனுடைய ஆவிய நம்ம டிடெக்டிவ் எம்மா இவங்க எல்லாருமே கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அதனால அந்த அசிஸ்டன்டோட உடம்பு அப்படியே அந்தரத்துல பறக்குது. வாயை பெருசா பொளக்குறாங்க. அதுக்குள்ள இருந்து அந்த சூனியக்காரியோடைய ஆவியும் வெளியே வருது. அது நேரா லைட் ஹவுஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து அசிஸ்டன்ட் தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல லைட் ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. ஏன்னா மரியனுடைய ஆவி வரவே இல்லை. அப்படி அந்த ஆவி வந்ததுன்னா ஃபாதர் வந்துட்டு ஒரு நாயை வச்சிருப்பார்ல அதோட உடம்புக்குள்ள இறக்கணுன்றது தான் பிளானே. ஸோ ஆவி வராததுனால அந்த டாகை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிடுறாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த டாகை காணும். அதோட டிடெக்டிவும் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அவரு கழுத்துல வந்து அந்த ஜெபமாலை போட்டிருக்காரு. ஒருவேளை இதனால அந்த ஆவி வரமாட்டேங்குதோ அப்படின்னு அதை கலட்டின உடனேயுமே அவ்வளவுதான் அந்த ஆவி அங்க வந்த மாதிரியே தெரியுது. அசிஸ்டன்டோட உடம்புல இருந்து இப்ப அது டிடெக்டிவோடைய உடம்புக்குள்ள புகுந்துக்க கரெக்டா இப்பதான் எம்மா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. டிடெக்டிவ் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் டிடெக்டிவ் கொடூரமா மொழியனா பேசுறாரு. உங்க எல்லாரையும் நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு துப்பாக்கியால தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு டிடெக்டிவ் இறந்து போறாரு. ஸோ மரியனுடைய ஆவி அகெயின் இப்ப வேற ஒருத்தவங்களுடைய உடம்புக்குள்ள போகுது. ஸோ இப்போ கதை வந்து அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. 1600களில் இந்த கிராம மக்கள்லாம் மேரியனை சாகடிச்சிட்டாங்க. அதோட ரொம்ப ஆழமாக அவங்கள புதைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக மேரியன் வந்து அவங்க லைஃப்பில் கெடுதலாக நடக்குது அப்படின்னு சொல்லி கடவுளையே நம்பாமல் சாத்தானோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து அந்த புதைக்குழிக்குள்ளேயே போயிட்டு எரிக்கணும். அதுக்காக ஒருத்தர் போகிறாரு. அவர் எரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் திடீர்னுட்டு அந்த மேரியனுடைய உடம்பு அசைகிற மாதிரியும் அங்கே ஆவிகள்லாம் வர மாதிரியும் இவர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அதனால பாதி பீஸை எரிக்காமே விட்டுறாரு. ஆனா மேல வந்து எல்லாத்தையும் எரிச்சிட்டேன்னு போய் சொல்றாரு. சோ இப்படி மேரியனுடைய ஆவியை முழுசா அழிக்காமையே அவங்க புதைக்கிறாங்க. சோ இப்ப கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம டிடெக்டிவ் அந்த மேரியன்னால இறந்து போயிட்டாங்க. சோ பயந்து போய் இவங்க தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. பார்த்தா அந்த டாக் ஒன்னு இருந்ததுல ஃபாதரோட டாக் அது வந்து ஒரு மாதிரி இவங்களை பார்த்து முறைக்க அப்படின்னா மரியனுடைய ஆவி இந்த டாகோட உடம்புக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு அதுகிட்ட இருந்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. சோ நம்ம எம்மா தனியா அதுக்கப்புறம் செபியும் அரோராவும் தனியா அந்த ஆர்நாடுன்றவர் அவரு தனியான்னு பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடி போயிடுறாங்க. சோ நம்ம செபியும் அரோராவும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம செபிக்கு வந்துட்டு குழந்தை காணாம போயிருக்குல அந்த குழந்தையுடைய சவுண்டு கேட்கற மாதிரியும் அரோராவோட சிஸ்டர் இறந்து போயிருப்பாங்கல்ல அந்த சிஸ்டர் வர மாதிரியும் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா வர டியூஸ்டேக்குள்ள எம்மா கதையை எழுதணும். அப்படி எழுதிட்டா எல்லாமே நல்லபடியா போகுன்ற மாதிரி பிரைன் வாஷ் பண்ணுது மோரியனுடைய ஆவி. அதே மாதிரி தான் ஆர்னால்டு அவருடைய பிரதர் டோனியா இருப்பார்ல அவரையும் வந்துட்டு அந்த மரியனுடைய ஆவி கொண்டு போயிடுச்சு. இப்ப அவரே நேர்ல வந்து எம்மாவை சீக்கிரமா கதையை எழுத சொல்லு நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்னாடையும் அது பிரைன் வாஷ் பண்ணுது. ஸோ இதே மாதிரி தான் எம்மாவையும் வந்து அவங்க அம்மா அப்பாவை வச்சுக்கிட்டே கதையை எழுத சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம எம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு திரும்ப எல்லாரும் ஒன்னா சந்திக்கிறாங்க. அப்ப எம்மா கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா தயவு செய்து நீ அந்த கதையை எழுது. நீ அதை எழுத ஆரம்பிச்சிட்டனா யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்ல எம்மா முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க எழுதின கதைகள்லாம் ரியலா நடக்குது. நம்ம 4 பேர் தப்பிக்கணுன்றதுக்காக 40 பேர் சாகணும்னு நான் விருப்பப்படல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டக்குன்னு பார்த்தா இறந்து போன அந்த டிடெக்டிவ் இருக்காருல்ல அவரோட உடம்பு அப்படியே எழுந்து அங்க இருக்கிற போர்ட்ல என்னத்தையும் எழுதுது. உங்கள ஒருத்தரை நான் பிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. டக்குன்னு பார்த்தா அரோராவுடைய கண்ணுக்கு அந்த மேரியனுடைய ஆவி தெரியுது. அது அவங்கள அட்டாக் பண்ணுது. எம்மா என்ன பண்றாங்கன்னா நம்ம டிடெக்டிவ் வந்து கழட்டினார்ல ஜெபமாலை அதை எடுத்து அரோரா கழுத்துல போட்டு விட்டுறாரு. அதனால அரோரா வந்து சேஃபா இருக்காங்க. அந்த ஆர்னால்ட் என்ன பண்றாருன்னா கையில கன் எடுத்துக்கிட்டு நம்ம எம்மா முன்னாடி நீட்டி ஒழுங்கு மரியாதையா நீ அந்த கதையை எழுதுன்னு சொல்ல அப்பவும் எம்மா முடியாதுன்னே சொல்றாங்க. ஸோ ஆர்னால்டுக்கும் வேற வழி தெரியல. அவரால் எம்மாவை ஷூட் பண்ண முடியாது. எங்க 4 பேர்ல இருந்து ஒருத்தர் தானே உனக்கு வேணும். தயவு செஞ்சு அரோராவை விட்டுரு என்ன எடுத்துக்கோ அப்படின்னு இவர் சொல்ல அடுத்த செகண்டே அந்த மேரியனுடைய ஆவி ஆர்னால்டை அப்படியே தூக்கிடுது. இதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. நம்ம எம்மாவும் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவங்களுக்கு தோணி அவங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு தொடர்ந்து அவங்க கதையை எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க எழுத ஆரம்பிச்ச உடனேயுமே காணாம போன அந்த குழந்தை கிடைச்சிருது. செபிக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாமே நார்மலாக ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த செபி இருக்கார்ல அவருக்கு வந்துட்டு நம்ம எம்மா மேல ஒரு கண்ணு சின்ன வயசுலயே அவங்க லவ் பண்ணிருப்பாங்க போல. சோ இன்னைக்கு நைட்டு வந்து இந்த மாதிரி என் குழந்தை திரும்ப வந்துருச்சு. அதுக்கு நீ எழுத ஆரம்பிச்சதுதான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. எம்மாவுக்கும் வந்து செபி மேல ஒரு கண்ணு தான். சோ அதனால ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அன்னைக்கு நைட்டு. சோ அடுத்த நாள் ஆகுது. எம்மா வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. எம்மாவும் திறந்து பார்த்தா அது ஃபாதர். உள்ள வந்த ஃபாதர் சிலுவை எடுத்து வச்சுக்கிட்டு சாத்தானே ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போ அப்படின்னு எம்மாவை பார்த்து நீட்டுறாரு. எம்மாவுக்கு புரியல ஃபாதர் என்ன பண்றீங்க. ஆனா அவர் தொடர்ந்து வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. எம்மாவும் தடுக்க ட்ரை பண்றாங்க. எம்மா மண்டையிலே ஒரு போடு. எம்மா கீழே விழுந்துடுறாங்க.
ஸோ எம்மாவும் தவழ்ந்துகிட்டே அப்படியே தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் அடிச்சுக்கிட்டே வராரு. எம்மாவுக்கு பயங்கரமா ரத்தம் வருது. நல்ல வேளையா கன்னு கிடைக்குது. அப்படியே ஃபாதரை பார்த்து எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க, ஏன் என்ன அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்ப பயங்கரமா வலிக்குது இல்ல, ஏன்னா உன்னை அடிக்கவே இல்லை, இந்த ஹோலி வாட்டர் தான் உன் மேல தெளிச்சுன்னு சொல்ல இப்பதான் எம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க உடம்புல இருந்து எந்த ஒரு ரத்தமும் வரல. உடனே ஃபாதரும் நீதான் மேரியனா அப்படின்னு சொல்லி கேட்க எம்மாவும் ஆமான்னு சொல்றாங்க. அவங்களுக்கே ஷாக்கு, எப்படி நம்ம இதை சொல்றோம்ட்டு. ஏன்னா யாரு மேரியனா மாறுறாங்களோ அவங்க கிட்ட நீ மேரியனா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. நீ தப்பிக்கணும்னா அந்த மேரியனுடைய உடம்ப மொத்தமா எரிச்சாகணும் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே நம்ம எம்மா உடம்புல தான் மேரியன் இருக்குல்ல, அது ஃபாதரை ஷூட் பண்ணிடுது. நம்ம எம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஃபாதர் இதை நான் பண்ணலன்னு சொல்ல எனக்கு தெரியும் அதை பண்ணது அந்த மேரியன் தான். அதோட ஃபாதரும் சொல்றாரு, முதல்ல நீங்க அந்த வீட்டுக்கு குடி வரும் பொழுதே நான் நினைச்சேன் ஏதோ ஒன்று தப்பா நடக்க போகுதோ அப்படின்னு. கதையும் பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம எம்மா வந்துட்டு சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது அவங்க வீடு இருக்குல்ல, அந்த வீடு இருக்கிற இடத்துல தான் 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேரியனை புதைச்சிருப்பாங்க. அதோட ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும், போர் போடுறதுக்கு போட்டிருப்பாங்க போல, அதை பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த இடத்த வந்து சின்ன பொண்ணா இருக்கிற நம்ம எம்மா பார்ப்பாங்க. அது வழியா மேரியன் எம்மா கிட்ட பேசும். ஸோ மேரியன் வந்து எம்மாவை தான் சூஸ் பண்ணிருக்கு. சின்ன வயசுல இருந்தே எம்மாவுக்கு நிறைய வித்தியாசமான கனவுகள் எல்லாம் காண வைக்குது. இது மூலியமா நம்ம எம்மா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஓஜாவோட யூஸ் பண்ணி மேரியனை மொத்தமா வெளியே வர வச்சிடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாதர் சொல்ல எம்மாவுக்கும் எல்லா விஷயங்களும் தெளிவா புரியுது. அதோட ஃபாதர் வந்து எம்மா கிட்ட இதெல்லாம் தாண்டி மேரியன் வந்து டீமனை இந்த பூமிக்கு கொண்டு வரணும்னு நினைக்குது. ஏன்னா மேரியன் வந்துட்டு சாத்தான் கூட ஒப்பந்தம் போட்டாங்களே, அது என்னன்னா மேரியனுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே சாத்தான் பண்ணும். ஆனா அதுக்கு பதில் மேரியன் வந்து சாத்தானை இந்த பூமியில பிறக்க வைக்கிற ஒரு வழியை பண்ணணும். அதுக்கான வேலையில இருக்கும்பொழுது தான் மேரியனை வந்துட்டு அந்த ஊர் மக்கள்லாம் பிடிச்சு சாகடிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம எம்மா வந்து அந்த கதையை தொடர்ந்து எழுதுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த மேரியனை தன்னை அறியாமலே அவங்க உடம்புக்குள்ள வர வச்சுட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம எம்மாவோட உடம்புல தான் மேரியன் இருக்க போகுது. ஸோ மேரியன் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்மாவுடைய அந்த கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு ரொம்ப ஆழமா தூரம் கொண்டு போயிடணும். முழுசா எம்மாவோட உடம்ப அது கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வெளியே அந்த மேரியனுடைய ஆவி இருக்கிற மாதிரி தெரியுது. எம்மாவும் அங்க போறாங்க. அந்த ஓட்டை ஒன்று இருக்கும்ல, அது இப்ப கராஜுக்கு அடியில இருக்கு. அப்படியே அதை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த ஓட்டையை பாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த மேரியனுடைய சவுண்டு கேக்குது. எம்மா உள்ள கையை விட்டு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்ல எம்மாவும் கையை விடுறாங்க. உள்ள இருந்து மேரியனை கொண்டு வராங்க. இப்பதான் நமக்கும் மேரியனுடைய முழு உருவம் தெரியுது. இப்ப நடக்கிற விஷயம்லாம் உண்மையிலேயே வெளியெல்லாம் கொண்டு வரல. இதை சிம்பாலிக்கா என்ன சொல்றாங்கன்னா அந்த மேரியன் வந்து எம்மாவுடைய மனசுக்குள்ள முழுசா வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம உண்மையான எம்மா வந்து ஆள் மனசுக்குள்ள அந்த மேரியன் வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் விட போகுது. அங்க கொண்டு போய் விட்டுட்டா அவ்வளவுதான், எம்மா திரும்ப வரமாட்டாங்க. முழு உடம்பையும் இந்த மேரியன் தான் கண்ட்ரோல் பண்ணுமே. ஸோ அதுக்காக அப்படியே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. கரெக்டா இந்த நேரத்துல தான் நம்ம அரோரா வந்து எம்மாவை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா எம்மா ரொம்ப வித்தியாசமா இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா மேரியன் இவ உடம்புக்குள்ள வந்துருச்சுன்ட்டு. ஸோ எம்மா கையில கத்தி இருக்கு, அரோரா கையில கன் இருக்கு. மாத்தி மாத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சுட்டா நம்ம ஃப்ரெண்டு தான் இறந்து போவா அப்படின்னு அரோரா கழுத்துல ஒரு செயினை போட்டாங்கல்ல ஜபமால, அதை எடுத்து இப்போ எம்மா கழுத்துல போட்டு விட்டுறாங்க. அவ்வளவுதான், அந்த மேரியன் ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா எம்மாவோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சது. ஆனா அந்த ஜபமால போட்டதுனால திரும்ப எம்மாவோட கான்சியஸ்னஸ் வர ஆரம்பிக்குது. ஆனா இருந்தாலும் மேரியன் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா ஆல்ரெடி முக்காவாசி மைண்டை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. எம்மாவை மொத்தமா காலி பண்ணணும்னு நினைக்கும் பொழுதே நம்ம ஃபாதரு அடிபட்டு இருந்தார்ல, அவரு மெதுவா தவழ்ந்து பெட்ரோலையும் லைட்டரையும் கொண்டு போயிட்டு அந்த ஓட்டைக்குள்ள தானே அந்த சமாதியே இருக்கு, அதனால மொத்தமா எரிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ளேயே அந்த சாத்தான் வந்துட்டு ஃபாதரை உள்ள இழுத்து போட அங்கதான் மேரியனுடைய உண்மையான உடம்பு இருக்கு. அந்த ஒப்பந்தமும் இருக்கு அங்கதான். அதோட நிறைய கைகள்லாம் வந்து நம்ம ஃபாதரை பிடிக்குது. ஃபாதர் அதெல்லாம் தடுத்து கஷ்டப்பட்டு லைட்டரை ஆன் பண்ணி பற்ற வச்சிடுறாரு. அவ்வளோதான், மொத்தமாக மேரியனுடைய உடம்பு எரிய ஆரம்பிக்குது. இதனால எம்மாவோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த மேரியனுடைய ஆவி மொத்தமாக அழிஞ்சு போய் எம்மாவும் நார்மல் ஆகுறாங்க. ஸோ ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமும் ஓவர் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவங்க அசிஸ்டண்ட்டையும் பார்க்குறாங்க. அசிஸ்டண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப பயத்தில் இருக்காங்க போல. அதிர்ச்சியில் பேச்சே வரல அவங்களுக்கு. இந்த ஊரை விட்டு வெளியே போனால் கண்டிப்பாக அவன் நார்மல் ஆகிடுவா, நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி எம்மா அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு அந்த ஊரை விட்டு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊர் சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு ஒயிட் ரோஸை வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க உயிர் பொழைச்சதுக்கான காரணமே ஃபாதர் தான். அவர் தியாகம் பண்ணதுனால தான் இவங்க தப்பிச்சிருக்காங்களே. அவர் அரோரா கிட்ட பாய் சொல்லிட்டு கடைசியாக நம்ம செபி இருக்காருல்ல, அவர்கிட்ட பாய் சொல்லலான்னு போகிறாங்க. அப்போ ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க, உன் குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல நீ என் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருந்துட்டோம் அப்படின்னு எம்மா சொல்ல, என்ன சொல்ற எம்மா, நான் உன் வீட்டுக்கு வரவே இல்லையே. சும்மா பொய் சொல்லாத. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்,
இப்போ நீ பேசின விஷயம் என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? எம்மா சும்மா இந்த மாதிரி விளையாடாத ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு செபி அங்க இருந்து போறாரு. எம்மாவுக்கு புரியல அன்னைக்கு செபி வந்தானா இல்ல அது ஒரு கனவா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இவங்க இங்க இருந்து போகும்பொழுது அப்படியே வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியில்லையா அப்படின்னு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க பிரெக்னன்சி கிட்ட வாங்கி செக் பண்ணி பார்த்தா நம்ம எம்மா பிரெக்னெண்டா இருக்காங்க. ஃபாதர் சொல்லியிருப்பார்ல மரியன் ஏன் இதெல்லாம் பண்றாங்க, ஏன்னா சாத்தான இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். So, நம்ம எம்மா வந்துட்டு கதையை எழுத ஆரம்பிச்ச உடனேயுமே மரியன் அவங்க உடம்புக்குள்ள வந்திருக்காங்க. அதோட அந்த இடத்துக்கு சாத்தான் தான் செபியோடைய உருவத்துல வந்து நம்ம எம்மா கூட க்ளோஸா இருந்து இப்ப அந்த சாத்தான் நம்ம எம்மாவோட வயித்துக்குள்ள ஒரு குழந்தையா வளருது. ஸோ அது மட்டும் பிறந்துருச்சுன்னா அதுதான் மனித இனத்துக்கே ஒரு அழிவா ஆக போகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம எம்மா அப்படியே குழம்பி போயிருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த சீசன் முடியுது. ஸோ அடுத்த என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு ஓப்பன் எண்டிங்காகவே டேரக்டர் விட்டுட்டாரு. அவ்வளோதான், அதுக்கப்புறம் சீசன் 2லாம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்ல கதையில உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.